ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 10 லிட்டர் மீன் தொட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு மோட்டர் போடுறதுக்கும் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடம் கரெக்டாக இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டூலில் பக்கெட்டு தண்ணி எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி மீன் தொட்டிக்கு நம்ம போர் வாட்டர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்ரு. அப்புறம் இந்த மாதிரி பாதி அளவுக்கு தண்ணி ரொப்பின பிறகு இவ்வளோ கல் உப்பு எடுத்து நம்ம அதில் போட்டுருவோம், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இப்போ மொத்தம் கார் கல்ஸ் எடுத்து அதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நம்ம மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மோட்டரில் ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக இப்போ முன்னாடியே கீழே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மோட்ரு கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த பபிள்ஸ் இப்போ வரும்போது கீழே மவுண்டன்லேருந்து வர மாதிரி ஒரு நல்ல பார்க்க ஒரு லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மள்ட்ட கொஞ்சம் சிப்பிங் இருக்குது, அதை போட போகிறோம். இப்போ சிப்பையெல்லாம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டி பார்க்க ஒரு நல்ல ஒரு லுக்காக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ மறுபடியும் தண்ணியை ஃபில் பண்ண வேண்டியதான். ஸ்லோவாக ஒன்றும் இல்லை, தொட்டியில் உள்ள கரைஞ்சிடும். நம்ம அழகாக அடுக்கி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் களைஞ்சிடும். ஏன்னா நம்ம அதை கப்பல் மேலே வேணால் தண்ணி பாடுறதா ஊற்றணும், ஏன்னா கப்பல் நவராது. இப்போ தண்ணி மட்டத்துக்கு மேலே அந்த லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 2 கிளிப்பையும் மாட்டியிருக்கேன். இப்போ அழகான ஒரு பேக்ரவுண்டையும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற லுக்குக்காக. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லுக் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ மீனை எடுத்து விட போகிறோம் தொட்டிக்குள்ள. ஒரு டைம் 2 மீன் விட்டுருக்காரு. இப்போ எல்லா மீனும் உள்ளே விட்டாச்சு. அடுத்தபடியாக இப்போ லைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து டேங்கை மூட வேண்டியதுதான். லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மூடியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைடில் ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பேன். எதுக்காகனா மீனுக்கு காத்தோட்டம் இருக்கணுன்றக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொடுத்துருப்போம். இப்போ நம்ம வேலை முடிஞ்சு லைட்டு போட வேண்டியதுதான், மோட்டரும் போட வேண்டியதான். மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட்டால் நம்ம மீன் தொட்டி ரெடி. பார்த்திங்கன்னா இப்போ உள்ள பபுள்ஸ் பார்த்திங்களா, ஏதோ அந்த செடிக்குள்ளேருந்தே வர மாதிரி இருக்கும். Home sweet home ready.